மறைக்கு எதிரென்றறிந்தும் மகளும் தாயும் பிணைந்தே குறியொன்றில் இல்லுறவாட இடமளித்து எங்களாமோ மேன்மகளே. சிறைக்கு அருகதையான சிற்றினத்தோரெல்லாம் மறைவாத புறப்படவா மண்ணே நீ இடம் கொடுத்தாய். குருதி கொட்டும் கொலைக்களமாய் கோயிலாகும் அந்தனரே அரம்பை பொருள் மகளை கருவறைக்குள் கலவி செய்து அரவணைக்க காவல் புரியலாமோ கற்பு குடம் கொண்ட பொற்புடை பூமணியே. வணக்கம். நான் உங்கள் அழிவில்லா ஆட்சியாளன் சந்தன் சாம்ராஜ். ஃபாரஸ்ட்டில் கொஞ்சம் லைட்டிங் கம்மியாக இருந்தாலும் குரல் நல்லா கேட்கும் அப்படின்னு நம்புகிறேன். வழக்கம் போல் அறம்பாடி சித்திர பாடலுக்கான பொருளை இன்றைக்கி பார்க்குறோம். இன்றைக்கி அற்புதமான ஒரு பாடல், அது சமுதாயத்துக்கு பயனுள்ள ஒரு பாடல் அப்படின்னு கருதுகிறேன். அந்த பாடலில் அறம்பாடி சித்தர் உலக நலன் கருதி கலியுக நிகழ்வுகளை அழகாக சொல்கிறாரு. அவர் இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு வர்றாரு. அதில் இப்போது சொன்னது இறந்த காலம்னு எடுத்துக்கலாம், நிகழ்காலம்னு எடுத்துக்கலாம், எதிர்காலத்துலேயும் கூட இதுமாரி இன்னும் கேவலங்காவலமாக நடக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். மறைக்கு எதிரென்று அறிந்தும் மகளும் தாயும் இணைந்து ஓர் ஆணுடன் புணரும் நிலை நிலவி வருகிறது. இது நம்ம கலாச்சாரமாக பாருங்கள். அம்மாளும் மகளும் சேர்ந்து கூட்டு களவாணிங்க மாதிரி கூட்டாக விபச்சாரம் பண்ணுற மாதிரி ஒரு ஆண் கூட இருவரும் இணைந்தே உடலுறவு கொள்கிறாங்க. நீ போயிட்டு 1 மணி நேரம் படுத்துட்டு வா, அப்புறம் 1 மணி நேரம் கழித்து நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பழக்கம் இப்போ நடைமுறையில் இருக்குது. இன்னும் இறந்த காலத்துலேயும் நடந்துச்சு, நிகழ்காலத்துலேயும் நடைமுறையில் இருக்குது, எதிர்காலத்துலேயும் நிகழும். அதுக்குள்ளே கல்வி க்ளோஸ் பண்ணிட்டு வர அது நான் சொல்கிறேன். ஆக மறைக்கு எதிர், நம்ம நன்மறைக்கு இந்த ஒரு கலாச்சாரத்துக்கு பண்பாட்டுக்கு துரோகம் பண்ணுற விதமாக பொம்பளைங்க பண்ணுறது சரியில்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆம்பளைங்களும் ஒன்றும் யோக்கியம் இல்லை, பொதுவாக தான் சொல்கிறேன். இப்போ பெத்த தந்தையே அதீத குடிபோதையில் தன் மகளையே பாலியல் பலாத்காரம் பண்ணுறது, அப்புறம் முறை இல்லாமல் மோதுறது, அப்புறம் தலைமை ஆசிரியர் மாணவியை பலாத்காரம் பண்ணுறது, 21 வயது இளைஞன் 6 வயது சிறுமியை கொண்டு பானையில் புதைக்கிறது பலாத்காரம் பண்ணி, ஒரு கிழவனும் ஒரு பையனும் சேர்ந்து ஒரு ரோட்டோரம் போயிட்டு இருந்த பிள்ளைக்கு சாக்லேட்டையோ ஐஸ்கிரீமையோ கொடுத்து கூட்டிகிட்டு போய் என்னமோ பண்ணி கொண்டுவிட்டாங்க. இது எல்லாம் செய்தியில் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு தான் வரோம். ஸோ மறைக்கு எதிராக எல்லா அநியாய செயல்களில் பாலியல் பலாத்காரத்தில் அதுவும் தாயும் மகளும் ஒன்று சேர்ந்தே ஒரு ஆண் கூட்ட புணரும் நிலை உருவானது உச்சக்கட்ட களி மோதல் அப்படின்றாரு அறம்பாடி சித்தர். சிறைக்கு செல்ல வேண்டி சிற்றின்ப பிரியர் எல்லாம் களியனின் தயவால் ஜாலியாக உள்ளனர். இவனுங்கெல்லாம் ஜெயிலில் போய் கம்பி என்னன்னும் கடும் தண்டனை அனுபவிக்க வேண்டியவனுங்க. கலிகாலம் வேறு என்ன பண்ணுறது, அவங்களுக்கு தான் ராஜ்யம், அவங்க கெட்டவங்க தான் இன்றைக்கி அரசாள்றாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, அவங்க கையில் தான் ஓங்குது. நல்லவங்களுக்கு காலம் இல்லை. காரணம் கிளைமேக்ஸு அப்படி தான் இருக்கும். ஒரு படத்தில் தொடக்கம், வளர்ச்சி, உச்சகட்டம், வீழ்ச்சி, முடிவு, இப்படிலாம் கிளைமேக்ஸ் இதெல்லாம் இருக்கும் 5. ஸோ இப்போ தொடக்கம், வளர்ச்சி, திருப்புமுனை, உச்சகட்டம்லாம் போயிட்டுருக்குது. அடுத்து முடிவு, வீழ்ச்சின்னு ஒன்று இருக்குது. அந்த முடிவில் தெரியும் யாருக்கு சாதகமாக ரிசல்ட் வரும், யாருக்கு பாதகமாக ரிசல்ட் வரும். கிளைமேக்ஸ் ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பாருங்களேன், வேறு மாதிரி இருக்கும். வச்சு செய்கிறது தான் ஒரு பிளானு, அது பண்ணிக்கலாம். அதே நேரம் இவனுங்கள் எல்லாம் இவங்களுக்கெல்லாம் மறையாதறதுக்கான தகுதியை கொடுத்துருக்காங்க. இவங்களை மறையாத சொல்லி இந்த இவனுங்க யோக்கியனுங்கன்னு சொல்லிட்டு அந்தனர், ஐயங்கார், சாமியார், அர்ச்சகர், பூசாரி, புனஸ்காரர், வேதம் ஓதுனர், இப்படி என்னென்னமோ பேரை இவங்களுக்கெல்லாம் வழங்கி இவங்களுக்கு மறையோதர அந்தஸ்தை கொடுத்து பூணூல் அணிஞ்சு விட்டு காவி உடையை கொடுத்து கருவறைக்குள்ளே விட்டா கருவறையிலையும் கன்றாவி பண்ணுறானுங்க. கருவறையில் அந்தனர் கொட்டை என்ன பண்ணுதுன்னா, அங்கே இருக்கிற பெண்களை கோயில் கருவறையிலேயே வச்சு பாலியல் பலாத்காரம், கற்பழிப்பு, இருவரும் உல்லாசம் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லை, யூடியூப்பில் அல்லது வெப்சைட்டில் அடித்து பாருங்கள், காஞ்சிபுரம் சாமியார் லீலைகள் அப்படின்னு தட்டுங்க, இதெல்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ இதெல்லாம் அறம்பாடி சித்தர் தான் பல 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டார், இப்போவும் சொல்லிட்டு வர்றாரு. ஸோ இந்த நிலையெல்லாம் களிமுத்தொழின் அடையாளமாக நான் பார்க்குறேன். இது எல்லாமே கலைக்கப்படணும், நீக்கப்படணும். அற்புதமான அமைதியான சாந்தமான சத்தியுகம் விரைவில் மலரணும்னு வேண்டி விடைபெறுவது நான் உங்கள் அழிவில்லா ஆட்சியாளன் சந்தன் சாம்ராஜ். நன்றி, வணக்கம்.